எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு தூசி குப்பை புழுன்றது எல்லாருக்கும் வழங்கிடுது. எல்லா கிறிஸ்தவர்களும் நல்லா ஈஸியா வழங்குது. அதை பிரசங்கம் பண்ணா யாருக்கும் விளங்குறதுக்கு பிரச்சனையே இருக்காது. அதுக்கு ஒரு ஜபம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, ஈஸியா வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். நான் பண்ண எல்லாரும் ஆமென் அல்லேலூயா நல்லா சொன்னீங்கயா, நம்ம எல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தூசி குப்பை பூச்சி புழு அப்படின்ட்டு சந்தோஷமா வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த வாரமும் வருவாங்க. இப்படி சொன்னாதான் பிரச்சனை. இப்படி சொன்னா இதெல்லாம் புதுசா சொல்றாரு, என்னமோ இது கரெக்டா, இது எல்லாம் நம்ம பாதத்துக்குள்ள இருக்கின்றாரு, எல்லாம் நம்ம கையில தான் இருக்கின்றாரு, எல்லா அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றாரு. நான் கட்ட முடியுன்றார், நான் கட்ட விழுக்க முடியுன்றாரு. உங்களால ஒன்னும் முடியலன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒன்னும் முடியாது இல்லை, அப்புறம் ஒன்னும் செய்ய வேண்டியது இல்லை. நம்ம எது நடந்தாலும் கத்தர் மேல பழிய போட்டு போயிடலாம். நம்ம தான் செய்யறோம், நம்ம தான் கட்டணும், நம்ம தான் கட்ட விழுக்கணும்னா நிறைய பேருக்கு அது விளங்க முடியாது. அதனாலதான் பவுல போசன் ஜெபம் பண்றாரு, மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேணும் என்று ஜெபம் பண்றாரு. என்ன இதை விளங்கி கொள்றதுக்கு பெரிய வெளிப்பாடை வேணும் இதை பாக்குறது. ஏன்னா கடவுள் மனுஷனுக்கு அவனை ஆதியில உண்டாக்கும் போது பெரிய மரியாதையோட உண்டாக்குனார். அதனால்தான் பாருங்க, அவன் பாவம் செய்த போது கூட பிசாசுடைய பேச்சை கேட்டு கெட்டு போனப்போ கூட ஆண்டவர் அதை ஒண்ணு தடுத்து நிறுத்தல. அவனை முதல்ல வார்ன் பண்ணார். ஆனா அவனுடைய விருப்பப்படிதான் அவன் எல்லாத்தையும் செய்தான். அவனுடைய விருப்பப்படி எல்லாத்தையும் செய்யக்கூடியவரை தான் மனுஷனை உண்டாக்குனாரு. இப்ப ரட்சிப்புல என்ன பண்ணிருக்காரு, மறுபடியும் பிசாசின் கரத்திலிருந்து அவனை விடுவித்து, அவனுடைய பாவங்களை மன்னித்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்து, மறுபடியும் அவனுடைய விருப்பத்தின்படி காரியங்களை செய்யறதுக்காக அவனை விடுதலை ஆக்கியிருக்காரு.